ஒன்று பாஸ்ட்ல இருப்போம், இல்லை ஃபியூச்சர்ல இருப்போம். நம்ம டெக்னிக் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா, ப்ரெசன்ட்ல நீங்க இருப்பீங்க ஒன்று. அந்த ப்ரெசண்ட்டை நீங்க ஃபீல் பண்ணாது. இப்போ உடனே நடக்குமான்னு தெரியல எனக்கு. பட் 6 மாசம் நான் இப்போ ட்ராவல் பண்ணதுல எனக்கு புரிஞ்ச விஷயம், மனசுல வந்து இந்த ஸ்ட்ரெஸ், பயம், கவலை, என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற அந்த கற்பனை பயமெல்லாம் காண போயிடுச்சு. திட்டவட்டமா நம்மளுடைய இலக்கை தீர்மானிச்சுட்டு, இந்த ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமா கொக்குங்கிற மாதிரி வெயிட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு நம்மளை நம்ம தயார் பண்ற ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு. இதை ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இதை உணர முடியுங்கிறது. நான் விடவே இல்லை சார். நான் எந்த பயிற்சியும் ஒரு 3 மாசத்துக்கு மேல பண்ண மாட்டேன். அது அப்படியே செட் பண்ணிடும் உள்ள என்ன இருக்குன்ட்டு. அது வித்யா கூட தெரியும். நிறைய பயிற்சிகள் 2 நாள் வகுப்பு போனா கூட அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை எடுத்து அதை நான் பர்சனலா போட்டு பார்த்து எல்லாம் இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா, சரி வராதுன்னா விட்டுருவேன், நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவேன். அது அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம வகுப்பை புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப லேட் ஆச்சு. ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கும் தெரியல. பட் நீங்க எல்லாருமே சொன்னீங்க, நீங்க ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்க, ஒரு மாதிரி எப்படி இருக்கீங்க எல்லாம் சொன்னீங்க. சரி, நான் யார்கிட்டையும் இதை பத்தி எந்த இதுவும் கேட்க வேணாம், நம்ம தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது உண்மையாலுமே ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி சார். இதை பத்தி வேற ரிசர்ச் பேஸ்டா நான் போய் எதுலையும் தேடலை, எதையும் பார்க்கல. கன்சிஸ்டண்டா விடாம விடாம தொடர்ந்து என்னுடைய பழைய மாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவாரு, 2010 ஒரு விஷயம் கத்துக்க போனேன். அவர் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி சீக்வல் டு வெற்றி அப்படிம்பாரு. விடாம, அதாவது இப்ப புதிதா வந்திருப்பவங்க உள்ள இருப்பாங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன். விடாம ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஒரு டைம் ஆகுது இந்த டேப்பிங் பண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, அது உங்களுக்கு என்ன தேவையான பொருள் அப்படி உலகத்தை சொல்ல, உங்க மைண்ட்ல உங்க சூழ்நிலையில என்ன தேவையோ அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற விஷயம் காணா போயிடுது. ஒண்ணு. ரெண்டாவது, மெயினா வந்து கவலை வந்து மனசுக்குள்ள கவலையோ பயமோ வந்து எப்பவுமே வர்றதே இல்லை சார். இந்த 6 மந்த்ல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து சொல்றதுல இல்ல, உணர்வுல இருக்கு. என்ன வேணா நடக்கட்டும், நல்லதான் நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட், இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டுங்கிறாங்க. மைண்ட் செட் இதுதான் செட் ஆக்குது நம்மள. நம்மளா நினைச்சுக்கிறது இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு. ஆனா அது அப்படி இல்லை. அப்படி உள்ளுக்குள்ளேயே அதுவா இன்டெப்த்ல பில்ட் ஆகுது. அதுவே பார்த்துக்கலாம், அது என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம், அது பாட்டுக்கு நடக்கும், சரியாதான் நடக்கும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு கேள்வி கேட்டோன்னே நமக்கு வந்து ஐயோ எப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற பயம். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. இல்லை அப்படின்னா அது 100% நடக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒண்ணுமே கிடையாது. ஒரு டேப்பிங் பண்ணிட்டு அது மைண்ட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. அப்புறம் என்னுடைய ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு சார். ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா தனியா பேசுறாரு அவரே. ஆனா அது அவரே சொல்றாரு, சார் நான் தனியா பேசுவேன் சார், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார், ரொம்ப பயமா இருக்கு சார், அது சார் இது சார் சார். எனக்கு தெரிஞ்ச 5 செட்டிங்ல எல்லாம் அதை சரி பண்ணவே முடியாது. 5 செட்டிங்கும் நான் பண்ண முடியாது. 5 செட்டிங் தான் அதோட பேக்கேஜ். நான் எப்பவுமே 5 செட்டிங் தான் பண்றேன். அந்த 5 செட்டிங் பேக்கேஜ்ல வந்து அவர் நல்லா ஆயிட்டு அவர் என்ன சொல்ற, என்ன சார் நீங்க இவ்வளவு சாதாரணமா இங்க உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன் சார். அதை தனியா பேசுற அளவுக்கு மனநல பாதிக்கப்பட்டவர் 6வது நாள் வந்து என்கிட்ட அந்த மாதிரி சொல்றாரு, சார் நீங்க நீங்க சார் வெளியே தெரியணும் சார், நீங்க என்ன சார் இப்படி ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னு. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெத்தடும் சரி, அதோட சேர்த்து இதையும் பண்ணும்போது ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்குது. தேவையில்லாத ஆளுகள் உள்ள வர்றதில்ல, நெருங்குறதே கிடையாது. தேவையில்லாத ஆளுகள் டச்சிலே இல்லாமல் போயிட்டாங்க. தேவையான ஆளுகள் சரியான நேரத்துக்கு சரியான முறையில் தகவல் தராங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 தடவை டேப்பிங் பண்ணுவேன். விடாம பண்ணியிருக்கேங்கிறது தான் என்னுடைய அச்சீவ்மெண்ட். இது இது பண்ணிட்டு இருக்கவங்க, இப்போ உமா மேம் இருக்காங்க, இவங்கெல்லாம் எல்லாருமே நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெயகௌரி மேம் இந்த நிறைய பேர் பண்றாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து இதுல எப்படி பாக்குறேன்னா, எப்போ ஒரு விஷயத்த வந்து இந்த டேப்பிங்ல வந்து விடாம நீங்க பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா ஒரு ஒரு அதை எப்படி சொல்ல, ஒரு கதவு திறக்குதுங்க. அது எப்படி திறக்குதுன்னு நீங்க ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா நான் புடவை வாங்க போனேன், 500 ரூபாய்க்கு கேட்டேன், 200 ரூபாய்க்கு கிடைச்சது, இதெல்லாம் வந்து சின்ன விஷயம். இது நடக்கும். இது நம்ம மைண்ட் நல்லா இருந்தா கிளாரிட்டியா நடக்கும். அது பெரிய விஷயம் இல்லை. சார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என்ன சொல்லுவாருன்னா, ரிச்சா ஃபீல் பண்ணுங்க. என்னடா இவரு கையில் இருக்கிறதே 10,000, இவரு 10,000 ட்ரெஸ் எடுக்க சொல்றாரு அப்படிலாம் தோணும் எனக்கு. நாடா இவரு நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்காம ரிச்சா பண்ணுங்க, சும்மா செலவு பண்ணுங்க, சந்தோஷமா செலவு பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, வந்துடும் நினைங்கன்னு. அது எப்படி நினைக்க முடியும்? சத்தியமா நினைக்க முடியாது. ஆமாங்க சார், சூப்பருக்கு சார்னு சொல்லிட்டு வச்சிடலாம். ஆனா நம்ம நினைப்போம், நினைக்க மாட்டோம். இது எப்ப நினைக்கிறோம்னா,
நமக்குள்ள இந்த நெகட்டிவ் மைண்ட் ஃபுல்லா போயிடுச்சுன்னா, சார் சொன்ன மாதிரி தன்னை போலவே அந்த நினைப்பு வந்துடும், செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நாளைக்கு வரும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்கு வரணும். நானா வலுக்கட்டாயம் பண்ணி சொல்லிட்டாரு செலவு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டெஸ்ட் மைண்ட்லயே நான் செய்யக்கூடாது. அது எனக்குள்ளே அது உணரணும், நான் எனக்குள்ளே உருவாக்கணும். சார் என்னோட பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க சார். சூப்பர், வாழ்த்துக்கள். ஆமா, பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ரிலீஸ் என்னோட பேமெண்ட் ரிலீஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆயிடுச்சுங்க சார். சூப்பர் சூப்பர். ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி எனது சின்ன சின்ன வேலைகள்லாம் அது முடிஞ்சு, அது முடிஞ்சுங்க சார். இப்ப அடுத்த யோசனையில போயிட்டு இருக்கிறேன். அதுவும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. என்ன இந்த இந்த டேப்பிங் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இங்க உள்ள நிறைய பேர் தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க, தெரியாதவங்க யாரும் இல்லை. புதுசா இருக்க 1-2 பேருக்கு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். எக்காரணத்தை கொண்டும் வித்யாலட்சுமி தங்கச்சி அங்க உள்ள இருக்காப்புல. எக்காரணத்தை கொண்டும் எல்லா நீங்களே பெரிய ஆளுதான் சார். என்னமா நீங்களே பெரிய ஆளுதான். ஜியோஜி சாரு எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க தான் இருக்கீங்க. இல்ல, நான் அப்படி பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிறக்கா சொல்லமா, புதுசா வந்திருக்கவங்க பழைய ஆளுன்னு சொல்றேன். வந்து பழைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உமா மேம்லாம் 2 வருஷம் 2.5 வருஷம் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. நமக்கு தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் நான் இந்த 6 மாசத்துல என்ன கத்துக்கிட்டேனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். 6 மாசத்துல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நான் வேற துறையில வேற மாதிரி இருக்கலாம். பட் இஎஃப்டி வந்து கத்துக்கிட்டு அதுல இருந்து நான் என்ன யோசிச்சேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 7 நாள் கிளாஸ்லயே சொல்லுவேன் என்னன்னா, நான் ஊருக்குள்ள முதுகு சொரிஞ்சு விடுவேன், எனக்கு முதுகு சொரிஞ்சு விடுறதுக்கு ஆள் இல்லை. எல்லா ஹீலருக்கும் இருக்கிற பிரச்சனை இது. என்னன்னா அவங்களுடைய பிரச்சனையை அவங்க தீர்த்துக்க முடியாது, மற்றவங்க பிரச்சனையை தீர்த்துருவாங்க. ஹீலிங் இந்த ஹீலிங் ப்ராசஸ் லைன்ல இருக்கிறவங்க, தெரப்பி லைன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே அடுத்தவங்க பிரச்சனையை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி செஞ்சிட முடியும். நம்ம பிரச்சனையை நம்ம தெரியவே தெரியாது, உண்மையிலுமே நம்மளா தீர்த்துக்கவே முடியாது. அந்த பிரச்சனையோட சுத்துவோம், ஆனா பேசுறதெல்லாம் நல்லா பேசுவோம். அப்படியே என்னுடைய பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து இல்லாம இருந்தது. அந்த தீர்வை வந்து இந்த இந்த வகுப்பு என்னைய நல்லாவே ஸ்டேபிள் பண்ணி கொண்டு வந்திருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவான மனநிலையில் இருக்கேன். இது எல்லாத்தையும் பெற்று தந்துடும். இதுதான் உண்மையான தத்துவமே. யார் வந்து பயம் இல்லாம பதட்டம் இல்லாம சந்தேகம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நீங்க கற்பனையில உருவாக்குறது, அதுக்காக எஃபர்ட் போடுறதெல்லாம் நம்ம முயற்சியில் நடக்கிறது, பிரபஞ்சம் கொடுக்கறது, அது எல்லாமே அது தனி. ஆனா இன்னைக்கு ப்ரெசன்ட்ல வந்து நான் நிறைவாகவும் வந்து நிம்மதியாகவும் இருக்கிறது தான் இங்க மனுஷனுடைய மிகப்பெரிய போராட்டமே. எல்லா பயிற்சிகளும் எதுக்குன்னா நம்மளை நிம்மதியா வச்சுக்கிறது தான் ஓடிட்டு இருக்கோம். அது வந்து நம்மளுடைய பயிற்சியில கிடைச்சிருக்குங்கிறத வந்து நான் மனப்பூர்வமா என்னுடைய ஃபீட்பேக்கை நான் வந்து கொடுக்க விரும்புறேன். அதை தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான ஒன்று. எஸ், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவல் நான் அதை தான் சொல்றேன். அவர் சொன்ன மாதிரிதான், நம்மனால என்ன ஒரு பெரிய சக்தியான விஷயங்களை நம்ம கத்து வச்சிருந்தாலுமே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, நான் நிறைய தடவை சொல்றது என்னன்னா, செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் ஹீலிங். உங்களை நீங்க சரிப்படுத்துங்க, உங்களை நீங்க மேன்மைப்படுத்துங்க, உங்களை நீங்க வந்து உயர்வுபடுத்துங்கன்னு தான் நம்ம பல இடத்துலயும் சொல்லிட்டே இருக்கோம். சோ நம்ம எல்லாரும் பண்ற தப்பு தான் நீங்களும் பண்றீங்க. என்ன பண்றீங்கன்னா, யாரையாவது சரி பண்றதுக்காக நடக்கிறீங்க, யாருக்காவது ஹீலிங் கொடுக்கறதுக்காக நடக்கிறீங்க. நான் நிறைய தடவை 100 தடவை சொல்றது அதுதான். தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, அவங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஹீலிங் தயவு செஞ்சு நீங்க கொடுக்கறதுக்கு நடக்காதீங்க. அவங்களையே செல்ஃபா பண்ண சொல்லுங்க. நீ கத்திருக்கிறியல்ல, நீயும் என்ன கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறியோ அதே கிளாஸ்ல தான் நானும் உட்கார்ந்து இருக்கிறேன். நீ என்ன கத்துக்கிட்டையோ, யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதே தான் நானும் கத்து வச்சிருக்கிறேன். சோ எனக்கு வந்து சார் எக்ஸ்ட்ராவெல்லாம் சொல்லி தரல. அப்ப நீ ஏன் என்கிட்ட கேட்கிற? நீ ஏன் என்கிட்ட ஹீலிங் கேட்கிற? என்ன அவசியம் இருக்கு? நீ எதுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஹீலிங் பண்ணுங்கன்னு கேட்கிற? சோ உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, நீ எங்கேயோ ஃபர்கியூனஸ் மிஸ் ஆயிருக்கு, எங்கேயோ உனக்கு ப்ராப்ளம் இருக்கு, புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நீங்க ரிப்ளை தான் கொடுக்கணும், தவிர ஹீலிங் கொடுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு எல்லாம்? நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க. எதுக்கு நீங்க 1 to 1 ஒருத்தருக்குள்ளார இப்படி ஹீலிங் பண்றது மட்டும் இல்ல, நீங்களே உங்களுக்கு உங்களோட லைஃப மாத்திக்கல, சரிப்படுத்தல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இன்னொருத்தருக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு தயாராகிறீங்க? ஹெல்ப் பண்ணும், ஓகே தான்.
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்களா? உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க. நீங்க உங்க லைஃப மாத்திட்டீங்க. சார் சொன்னார்ல, நான் என்ன கத்துக்கிட்டேன்? நான் இங்க என்ன சரி பண்றதுக்கு நான் கத்துக்கிட்டேன். நான் அவர்ட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன். சார், இட்ஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஆட்டோமேஷன் சிஸ்டம் உங்களுக்குள்ள ஒர்க் ஆகும், நடக்கும். அவர் கேட்டார், சார் என்ன சார் டிலே ஆகுது? நடக்கும், இது இயற்கையாக நடக்கும், இது ஆட்டோமேஷன் சிஸ்டம். எஸ் சார் விஜய் தர்மன் சார். 100% ட்ரூ சார், 100% ட்ரூ. அது எப்படி சார்? ஃபர்ஸ்ட் கேட்க, எப்படி சார் ஆட்டோமேஷன்ல எப்படி நடக்கும்? அது நடக்கும். எப்படி நடக்கும்? நிறைய கேள்வி சார் கேட்டாரு. இதை மட்டும் சொல்லிடணும் சார், என்னன்னா சொல்லுங்க. நடக்கும், பட் நீங்க விடாம அதை நடத்திக்கிட்டே இருக்கணும். கரெக்ட். வண்டியை டெய்லி ஓட்டணும், ஓட்டி டெய்லி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். இன்ஜினை டெய்லி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளானைக்கு பண்ணிக்கலாம், சோர்வா இருக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், அந்த கதையெல்லாம் வேலை இருக்கு. டெய்லி ஒரு தடவை மோட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். நான் அதான் அவர்கிட்ட சொன்னது. திரும்ப திரும்ப ஒன்னேதான் சொன்னேன். நிறைய கேள்வி கேட்டாரு, எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொன்னேன். சார் ஆட்டோமேஷன்ல நடக்கும். சார் அது ஆட்டோமேஷன்ல நடக்கும், ஆட்டோமேஷன்ல நடக்கும். நிறைய கேள்விகளுக்கு ஒரே பதில் தான் நான் சொன்னேன். இன்னைக்கு உண்மையிலே அவருக்கு எல்லாம் ஆட்டோமேஷன்ல நடக்குது. இப்ப எனக்கும் அதேதான். என்ன நடக்கும்? ஆட்டோமேஷன்ல நடக்கும். இந்த கிளாஸ் என்ன கொடுக்கும்? ஆட்டோமேஷன்ல நடக்கும். சோ அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் இன்னொரு ஆளை தேடுறீங்க? ஏன்னா உங்கள்ட்ட தப்பு இருக்குது. நீங்க இன்னொரு ஆள்கிட்ட ஹீலிங் கேட்டாலே நீங்க சரியில்லை, உங்களோட பயிற்சியில நீங்க சரியில்லை, உங்களோட அந்த கத்துக்கிறதுல நீ சரியில்லை, பிலீவ்ல சரியில்லை, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க சரியில்லை. சோ அதே மாதிரி சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி குழப்பி விடுறவங்க இங்க நிறைய இருக்கிறீங்க. ஒரு ஆளை ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியல. ஹீலிங் கொடுக்குறேன், உங்களுக்கு சரி பண்றேன்னு சொல்லி எதையோ எல்லாம் சொல்லி உழப்பி விட்டுட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை செல்ஃபா ஹீல் பண்ணுங்க, உங்களை ஃபேமிலிய ஹீல் பண்ணுங்க, உங்க வருமானத்துக்கு ஹீலிங் கொடுங்க, உங்களை நீங்க மேல கொண்டு வாங்க. உங்க மேல கொண்டு வந்து உங்களை நீங்க டெவலப் பண்ணுங்க, நீங்க சம்பாதிங்க, நல்ல கார் வாங்குங்க, பங்களா கட்டுங்க. நான் அதைத்தானே சந்தோஷப்படுறேன். பெரிய பங்களா கட்டுங்க, உங்க குழந்தைகளை எல்லாம் வெளிநாட்டுல படிக்க வைங்க, பெரிய பெரிய டிகிரிக்கு படிக்க வைங்க. என் குழந்தை மிகப்பெரிய டிகிரி வாங்கின அளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அவங்களெல்லாம் டாக்டர், பெரிய பெரிய போஸ்டிங் கொண்டு போங்க. உங்க லைஃப வேற லெவல் கொண்டு. அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. அவங்களுக்கு சரி பண்றதுக்கு, இவங்களுக்கு சரி பண்றதுக்கு நீங்க பெரிய உள்ள உணர்வு இருக்கு, எனர்ஜி இருக்கு, இந்த வேலைக்கெல்லாம் நடக்காதீங்க. அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. காசு கொடுத்து கத்துட்டாங்கல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், உட்கார்ந்து என்கிட்ட கூப்பிடட்டும், அதுக்கு உண்டான எண்ணம் அதை செய்யட்டும். அதை விட்டுட்டு நீங்க அந்த பேக்ல போறீங்க. அதை பண்ணி பண்ணி இப்போ ஒரு ஆளு மாட்டி முழிக்கிறாங்க. கேட்கறவங்களுக்கெல்லாம் ஹீலிங்க கொடுத்து ஒரு ஆளு மாட்டிருக்கிறாங்க இங்க. சோ அது தேவையில்லாத வேலை உங்களுக்கு. நீங்களும் என்ன இந்த கிளாஸ்ல கத்துட்டீங்களோ அதே இடத்துல உட்கார்ந்து அதே மாதிரி அதே குருட்ட அதே என்கிட்ட தான் கத்திருக்காங்க. சோ அவங்க ஒரு சோம்பேறி, ஒழுக்கமா பிராக்டிஸ் பண்றது இல்ல. அவங்க உங்கள்ட்ட கேக்குறாங்க, அவங்களுக்குள்ள லட்சக்கணக்கில் நெகட்டிவ் வச்சுக்கிறாங்க. சோ அந்த சோம்பேறிக்கு ஈஸியா ஒரு வழியை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீங்க போய் அதுல சிக்கிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க பாப்போம். எதுக்கு இந்த வேலையை செய்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்க கூட கத்துக்கிட்டவங்க தான், இங்க இருக்கிறவங்க தான். போன் பண்ணா நீங்க ஏன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? என்ன அவசியம் இருக்கு? யாரெல்லாம் ஹீலிங் கொடுத்தீங்க? எல்லாம் மைக் ஆன் பண்ணுங்க. நான் சொன்னேனா எல்லாத்துக்கும் கொடுங்க கொடுங்கன்னு நான் சொன்னேன்னா உங்கள்ட்ட கூப்பிட்டு? ஹீலிங் கொடுத்தீங்கல்ல, மைக் ஆன் பண்ணுங்க. நான் உங்கள்ட்ட சொன்னேனா கொடுங்கன்னு? நான் உங்கள்ட்ட சொன்னேனா? யாரெல்லாம் ஹீலிங் கொடுத்தீங்களோ அவங்க மைக் ஆன் பண்ணுங்க. எதுக்கு இது வேண்டாத வேலை? ஏன்னா நிறைய சோம்பேறியா இருக்கிறாங்க. சோம்பேறியா இந்த மாதிரி ஹீலிங் வேலை உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க.
முதல்ல அதை புரிஞ்சுங்க. புரியுதா? நீங்க என்ன கத்துட்டீங்களோ, என்ன கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ, அதே தான் அவங்களும் அட்டன் பண்ணாங்க. உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணட்டும். புரியலையா என்ன கூப்பிடுங்க. நான் விளக்கம் குடுக்குறேன். நான் தான் 24 ஹவர்ஸ் சார் என்னைக்காவது ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருக்கனா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? மேபி நான் ஏதாவது பிஸில, டிராவல்ல ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தா, ஒரு 20 நிமிஷம், இல்ல ஒரு 1 நாள், இல்ல 1/2 நாளுக்கு அப்புறமாவது கண்டிப்பா உங்கள கூப்ட்டு நான் பேசிருவேன். இதானே உண்மை? சார் விஜயதர்மன் சார், என்னைக்காவது நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலன்னு இருக்கா சார்? சார் அப்படி இல்ல சார். அவங்க ஆக்சுவலி சாரி ஃபார் த இன்டர்ஃபேர் சார். எப்படின்னா எஸ், நம்ம எஸ். கொஞ்சம் டெவலப் ஆயிட்டோமே, நம்மளும் அடுத்தவங்களுக்காக பண்ணா நல்லதுன்னு நினைச்சு அவங்க பண்றாங்க சார். பட் நான் ஹீலிங் நீங்க பண்ண சொல்ற சொல்லவே மாதிரி இல்ல. ஆமாமா சார். இல்ல யாருக்கும் நான் அதே ஹீலிங் புரியுது. குடுக்கறதுக்கு சொல்லவே இல்ல. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க எல்லாம் கேட்கணும். நான் வந்து ஆர்டர் எல்லாம் போடல. உங்கள புரொடெக்ஷன்க்காக சொல்றேன். கரெக்ட் தான் சார். அப்ப அதாவது இப்ப ஸ்டார்டிங்ல இருக்கிற எங்களுக்கு வந்து எங்களோட இதையே வந்து இன்னும் கிளியர் பண்ண முடியல சார். ஸோ ஆ, டெய்லி பர்கிவ்னஸ் கொடுத்தாலும் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒரு ஆமா. எக்ஸாம்பிள், ஸோ பாடியில ஒரு பெயின் இருக்கு, ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறப்ப பார்த்தீங்கன்னா உடனே வந்து அது கிளியர் ஆயிடுது சார். ஆனா சரி. திருப்பி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயோ 1 ஹவர்லயோ இல்ல 1 டேலயோ திருப்பி அதே இடத்துல அதே பெயின் வந்து கண்டினியூட்டியா வர ஆரம்பிக்குது. அப்ப அது எவ்வளவு தடவை கொடுத்து இன்னும் கிளியர் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. ஸோ அது டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஃபுல்லா ஜீரோ ஆகல. அப்ப நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எங்களை சுத்தி நிறையவே இருக்கு. ஸோ அதையே நம்மளால கிளியர் பண்ண முடியாம அடுத்தவங்களோட நெகட்டிவையும் ஏன் வந்து நம்ம சேர்த்துக்கணும்? அந்த அளவுக்கு நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகலையோ அப்படின்றது ஒரு விஷயம்னாலும், ஹிந்தி பட் தான் ஜாயின் இன்னும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டா பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி ஷீல்டா வைக்கிற அளவுக்கு நம்மளோட எனர்ஜி லெவல்ல வந்து ரொம்ப ஹைக்கா கொண்டு போகணும். நான் கொண்டு அப்பதான் வந்து அது முடியும். அது இல்லாம கொஞ்சம் ஆர்வ கோளாறுல கொஞ்சம் தவறாக பண்ணிடுறாங்க சார். வேற எதுவும் கிடையாது சார். அவங்க வந்து எஸ், கண்டிப்பா. நல்லது நினைச்சுதான் பண்றாங்க. ஆனா அது ம். வந்து நீங்க சொல்ற மாதிரி அது ரிவர்ஸ்ட் ஆயிடுது சார் அவங்களுக்கு. நம்ம சொல்றது அதுதான் என்னன்னா, அதுதான் பிரச்சனை. பி எனர்ஜி. நீங்க எனர்ஜியை டெவலப் பண்ணுங்க. நான் சொல்றது என்ன சொல்லி தரேன். உங்களுக்குள்ள செல்ஃப் ஹீலிங் 1000 தடவை, ஒரு வாரத்துக்கு 2 தடவை செல்ஃப் ஹீலிங். உங்களை டெவலப் பண்ணுங்க. உங்க வீட்டை டெவலப் பண்ணுங்க. உங்களை சரிப்படுத்துங்க. நீங்க மேல வாங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லையா? அப்போ நம்மள சக்சஸ் ரேட்டிங் வந்து சொல்லுங்கன்னு ஏன் பேசுறோம்? இங்க வந்து உங்களோட நல்ல நன்மையான விஷயங்களை வந்து இங்க பேசுங்க.